என்னம்மா சொன்னீங்க எனக்கு 20 நாள்ல போற நீ அவனும் காசு கொடுக்குறான்னு. சோதிடம் பார்த்தேன், கிரகங்கள் நல்லா இல்லை. உங்கள் பணம்லாம் வேணுமா இப்போ? பணம் வேணும், வீட்டுக்கும் போகணும், முடியல என்னால. கண்ணை முடிக்கா இந்தா உன் பணமெல்லாம் வந்து சேரும். சந்தோஷமா இருக்கு. இந்த கனியை வீட்டில் போய் வீட்டில் முன்னாடி குத்துறேன், அப்படியே காஞ்சி. இதை பூஜை அறையில் வச்சுக்கோ. காஞ்சதை தூர போட்டு இதை போட்டுக்கோ. போயிட்டான். கர்மசாமிக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாப்பா தம்பி வா. மறுபடியும் வரணுங்களா? உனக்கு வரதுக்கு தோணிடும். சரி சார். சக்தியே வாழ்க. யாருக்கு கல்யாணம்? எங்க இருக்கான்? பெங்களூர். நீங்க? இவன் யாரு? இவன் வந்திருக்கான். இங்க காலில் வந்துட்டாங்க. ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே, அலைப்பாயுதே. உன் பையன் எங்கடா இருக்கான்? உன் பையன் எங்க இருக்கான்? பொண்ணு எங்க இருக்கா இப்போ? பெங்களூர்ல. அப்படி அவங்க வீட்டுக்கு வந்தாளா இடையில? எங்க வீட்டுல தான் இருக்குது. சரி, என்ன பேசுகிறா? இப்போ உங்ககிட்ட புரிய வைக்க எனக்கு நான் தான் முட்டாளா அவரோட. நான் சொல்ல உங்களுக்கும் புரியல. கண்ணை முடிக்கா உண்மையை உடப்போம். கருப்பசாமி சரி கடந்து போச்சு. அப்போ இப்போ நடப்பு முடிச்சு கொடுப்போம். சந்தோஷம். காலில் ஒன்றாளா தம்பி, நீ மட்டும் நீ உட்கார். மான்கள் தேடும் பூவை அவளும் தேவி சகுந்தலையோ. உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்லாம். கடந்து போன காலத்தை மறந்து விடு. நடக்க போறதை சரியாக்கி உள்ளத்துல கோணல் இல்லாம காப்பாற்றித்தாரேன். வெற்றியாக நடக்கும். ஐப்பசிக்குள்ள திருமணம் நடக்கும். இந்தா உனக்கு ஒரு வேலையை உருவாக்கித்தாரேன். மங்களூர் போனையா? மங்களூர் எதுக்கு போனேன்? அங்கேயே கிடைக்கும். கர்மசாமிக்கு தாயும் மகளும் பெங்களூர். தாயும் மகளும் பெங்களூர். காலில் வந்துட்டு வரலாம். தன் பயம் அவளுக்கு, உள் பயம். அவ கற்பனை பண்ணி சொல்றத பூரா நீ ஓமாச்சாமி போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு தீய சக்தியை விளக்கியாச்சு அன்னைக்கு. பையன் இருப்பான். நீ வா பக்கத்துல. வர வச்சிருவோம். இந்த அப்படி கர்மசாமிக்கு குடி. நீ சுமாரு இந்த அப்படி குடி. பஞ்சபூத சக்திகள் இந்த அப்படி குடி. இந்த குடி. இன்னும் சரியா போச்சு. போ நேற்று காலில் இருந்து கும்பிட்டு வா. நீ உட்கார். இந்த பிள்ளைக்கு தேய்ச்சி குளிக்க வை. இந்த உன் மகனுக்கு இந்த கனியை கொடுத்துரு. இவளுடைய படிப்பு தெளிவாக நடக்கும். வெற்றியாகுவாள். இந்தா தலைக்கு வச்சுக்கா. துணையா இருக்கு. இந்தா சந்தோஷமா இருக்கு. நட்பால கெட்டதுதான் இந்த குடும்பம். நட்பை கைவிட்டு விட்டால் நலம் நம் பக்கம் இருக்கும். மகளே சென்று வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட செருப்படிப்பட்டுக்கா. இந்த நல்ல தொழில் எனக்கு தெளிவாக நடக்க வேண்டும். அதுல எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம வெற்றிகரமா நடத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். என்னடா தம்பி தொழில் நடத்துற? கால் வந்துட்டு வா.
ஆசை கிளியே அன்னார்களி. உன் உள்ளத்துக்குள்ள நீயே பல பிளான்களை போட்டு நீயே அழைச்சிக்கிடுத. எதுவுமே நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. ஆண்டி கனவு கண்டது மாதிரி கற்பனை பண்ணி எந்த தொழிலும் நிலைக்காம அதுக்குரிய வழிவகைகள் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நம்ம சுற்றி ஏதோ ஒரு தீய சக்தி ஏதோ ஒன்று இருந்து நம்மளை தடுத்து வழி நடத்துது. அது வேற என்னவா இருக்கும்? கிரகமா? இல்லை ஏதேனும் கோளாறுகள் நடக்குமா? நமக்கு சில சமயத்தில் உடம்புல வைப்ரேஷனும் மாறுது அப்படிங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் எந்த ஊர் உனக்கு? கோயம்புத்தூர்ல வந்து நான் பைத்தியம் இருப்பேனா? இப்பயே உள்ள எப்படி ஏமாத்த வந்திக்கு பாருங்களேன். சோமர்கேடா. இப்ப தொழில் ஆரம்பிக்கணும். என்ன ஆரம்பிக்க போற ப்ராஜெக்ட்? ஒரு பேங்க்ல இருந்து உனக்கு ஒரு 20 லட்சம் ரூபா கிடைச்சா தொழில் ஆரம்பிச்சுக்கலாமா? வண்டி வாகனங்கள் சொந்தமான சிந்தனை இருக்காடா? அது போட்டுக்கோ. இந்தா வெற்றி ஆக்கி தரேன். ஒரு 4 வண்டி வச்சு ஊழியத்தை பாரு, செம்மையா நடக்கும். எல்லாம் வெற்றியா நடந்து வருவா. ஓடியா. சென்னையில இருந்து ஒரு உதவி கிடைக்கும்டா. புண்ணியமாக இருப்பாய் மகனே. இந்த உனக்கு பணம் வந்துருக்கு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பா விராஜ பழக்கத்திலே ஏனம்மா அது நானம்மா. வரட்டுமே இப்ப என்ன அக்கா? வா வா வா. உன் வீட்டு பக்கத்துல நாகம் சம்பந்தமான தெய்வம் இருக்கா? என்ன கோயில்? நாகம் இருக்கு. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வருக மகளே, வருக. வா. 2 கேள்விகளை மனதில் வைத்து வந்தாய். என்ன வேண்டும் சொல். அவன் குடிக்கிறத நிறுத்த முடியாது. 6 மாதம் அவகாசம். அடுத்து உன் குடும்பத்துக்கு பண உதவி செய்த, பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கேன். உன் மகன் போலீஸுக்குள்ள போயிட்டு வந்து குடியை நிறுத்துவான். அதுக்கிடையில நீ சொன்னா உன்னைய பெடையில் அடிச்சு தள்ளுவான். வேண்டாம். அதனால என்னைய பிரார்த்தனை முடிக்க அவன் திருந்துவான். போ. கர்மசாமிக்கு உடல்நிலை ஆரோக்கியம் குறைவா இருக்க, என் தொழிலையும் பார்க்க முடியலையே, அதுக்கு என்ன செய்யலாம்? உனக்கு காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். இந்த ஊர் உனக்கு யாரு? உங்க வீட்டு ஐயாவா? வாங்க போ. என்னக்கா? உங்க வீட்டுக்கு போறவள்ள எதுவும் ஒரு சின்ன கடை இருக்கோ? அந்த கடை பக்கத்தில் ஒரு தேவி சேத்திரம் உண்டோ? இன்னொரு தடவை காலில் விட்டுவாங்க. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு 2 பக்கம். பரமகுருனா யாரு? எம்பெருமான் முருகன். வாங்க. 3 வருஷ காலமாகவே உடல்நிலைகள் அடிக்கடி சரியில்லாமல் போறது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மேல சந்தேகமாக நமக்கு எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமான உணர்ச்சி உங்க உள்ளத்துல ஓடுது. அப்படி யாருமே எதுவும் பண்ணலை. வீண் குழப்பம் வேண்டாம். ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பமும் சிந்தனையும் அடிக்கடி ஓடி எதிர்ப்பும் வஞ்சனையுமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனநிலைகளை மாற்றணும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அந்த வழக்கை வெற்றியாக்கணும். கொஞ்சம் ரகசியமாக நான் பேச வேண்டியிருக்கு. பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னால் வந்து என்னைய பார்த்துக்காங்க. தனியை பேசி ஜெயிச்சு தாரேன். வெளியில பேச வேண்டாம். கர்மசாமிக்கு கடல். என்னது கடல்? அரசாங்கத்திலிருந்து ஒரு உதவி, கவர்மெண்ட்லேருந்து உதவி எதிர்பார்க்கியா? என்ன உதவி? பா 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 ஸ்காலர்ஷிப்பா? என்ன உதவிப்பா வேணும்? சரி, பக்கத்தில் உட்கார். கொஞ்ச நேரம் எண்ணெயை மட்டும் நினைச்சுக்கா, கண்ணை மூடிக்கா. அப்பா சுவாமி, இந்த விஷயம் நடந்துடும். கால் வந்துட்டு வாப்பா.
கனிகள் நல்ல கனிகளாக மேலே எடுத்துக்கோங்க. இந்தாப்பா, இந்த வருஷம் அவ போடக்கூடிய அப்ளிகேஷனில் அந்த ஆசிரியை போஸ்ட்டு கிடைச்சிரும்டா. பணம் கொடுக்காம கருப்பசாமி முதல் வேலையாக வாங்கி தரேன். நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வா. அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு அதுலேருந்து தூரமாக வந்தவங்கலாம் சும்மா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு முடியல. உட்காருங்க. நல்ல காலில் விடலை. சும்மா நான் கூப்பிட்டேன் நீங்கள் குறிஞ்சு விட்டா நான் நம்பிடுவேனோ? என்ன பிள்ளை வேணும்? தொழில் நல்லா இருக்கும், கடன் தீரணும், பெரிய பையனுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழில் அமையும். உன் பெரிய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும், தொழில் அமையும். இன்னொன்று ஏதோ சாமி எதுவும் தப்பாக சொல்லியிருக்கூடாது ஒரு பயம் வந்துருச்சு. என்ன வாழ்க்கை அவன் லவ் பண்ணி முடித்தா நம்ம ஏற்றுக்கிட வேண்டியதானம்மா? பேச மாட்டிய? 1 2 3 4 5 மார்க்கெட்டெல்லாம் கடந்து இடது பக்கத்தில் போனால் வால்பாறைக்கு போகக்கூடிய ரோடு இருக்கா? உன் மவன் அங்கே புடுங்க வேலை போகிறான். இல்லை உன் மவன் ஏன்டா போகிறாங்க? கால் வந்துட்டு வா. வாங்க. தேட கிடைக்காத தங்கம். சரி, என்னம்மா நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அவ்வளோதானம்மா. அவன் விரும்பினோட கல்யாணம் முடிச்சு வச்சானே நம்ம செய்யலாமா? இந்தா மாணிக்கமாக வாழ்வான், தொழிலும் அமைஞ்சிரும். எப்பா ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி கொடுவோமா? வியாபாரம் தொழில் வியாபாரம் தான்டா நல்லா இருக்கும் நமக்கு. அரிசி, தேயிலை, இப்படிப்பட்ட ஏலக்காய், புரியுதா? இப்படி முக்கியமான மூலப்பொருட்களை வைத்து ஒரு தொழில் நடத்தி என் போட்டோவை போட்டுக்கோ, கருப்பசாமி துணைன்னு எழுதிக்கா, லட்சமாக வந்து குமியும். நல்லா இருக்கும். உன் பிள்ளைக்கு கல்யாணமும் நடந்தாச்சு, பணமும் கிடைச்சாச்சு. ஒரு இடத்துல இருந்து பணம் உதவியும் கிடைக்கும். சந்தோஷமா இருங்க. ஒரு வீட்டை ஒட்டு வீடு வச்சு இன்னொரு வீடு கட்டுவோமா அல்லது தனியாக வீடு கட்டுவோமா? தனியாக வீடு கட்டணுமா? 3 வருஷத்துக்குள்ளே கட்டிடணுமா? ரொம்ப எழுதுக்கிட்டு போகிறீங்களா கருப்பசாமி? முடியலையேன்னு கேட்குறேன். பொறுத்துக்காடா, தை மாதம் முளை பிடிச்சி தர போயிட்டோம். நல்லா 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 பொள்ளாச்சியா? வா, காலில் வந்துட்டு வா. எண்ணங்களாலே பாலங்கள். எந்த ஊரு? அப்படியா? நான் கூப்பிடவே இல்லை. மெடிக்கல் சர்டிஃபிகேட் யாருக்கும் வாங்கினீங்களா? எங்கே வச்சுருக்கீங்க அந்த ரிப்போர்ட்டெல்லாம்? அப்படியா? என்ன ஆப்ரேஷன்? அப்படியா? ஒரு முறை கால் வந்துட்டு வா. இல்லை முடிஞ்சது எங்களுக்கு தெரியும்டா. அந்த சீட்டை நான் படித்து பார்க்கறதுக்கு தான் கேட்டேன்டா. இப்போ படிச்சிருந்தேன். நீ கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வாங்க. இங்கிலீஷில் டீ எப்படிடா போடுவ? எப்படி போடுவ? அந்த டீயை குப்புற போடு, கீழே போடு, மேலே. இப்படி தான் உனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். சரிண்ணா? சரிண்ணடா? ஆமாம். அடித்தண்டு பக்கத்தில் பார்த்தேன், முதுகெலும்புடைய ஒரு சுருக்கத்தில் ஒரு சின்ன நெரிசல். ஆமாம். அந்த சவ்வு வந்து உள்ள அப்படி போயிட்டு அதுதான் உனக்குள்ள பிரச்சனையே. அவங்க அன்னைக்கு இருக்கிறத கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கனத்த சாமான்களை அது தூக்குனா லேசா வலிக்கலாம். அன்னைக்குள்ள ரிப்போர்ட்டை கொஞ்சம் படித்து பார்த்தேன். உனக்கு சில கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. நீ அதை மீறிட்ட. நீ எரும மாட்டுன்னு அர்த்தம். சரிடா? கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கியாம்மா? உன் பிள்ளைக்கு உன் புருஷனுக்கு ஒன்றுமே செய்யாது. தைரியமா இரு நீ. என்ன வாடே கிரிக்கெட் பிளேயர், வேல்ற அளவுக்கு வேர்ல்டு கப் வாங்குவான். கிரிக்கெட் பிளேயர் ஆயிடுவான். இந்த பையன் படித்து வாத்தியார் ஆயிடுவான். இப்போதைக்கு இவனுக்கு வந்து அசமந்தமாக இருப்பான். மனசு மாறும், கிரகங்கள் சேரும். இந்தா நல்லா இருல தம்பி.
கவர்மெண்ட் வேலை உனக்கு உண்டு. 2026 3வது மாதத்துக்குள்ள உனக்கு போஸ்டிங் போடுவாங்க. மாத சம்பளத்தை கோயிலில் நடக்கிற தர்மத்துக்கு தந்துரு. கர்மசாமிக்கு வாங்க மஞ்சனே மாப்பிள்ள வாங்க. நல்லா இருங்க. போட்டாங்க ஏக்கா பாலக்காட்டு பெரியக்காங்க வாக்கா. என்னக்கா உன் மகன் எங்கக்கா இருக்கான்? என் மகன் வேலை இல்லை சாமி. கால் வந்துட்டு வா. நானும் சின்ன தொழில் கால் வந்துட்டு வாப்பா. என்ன சத்தம்? ஓ ஓ ஓ ஓ ஓ நான் செய்யும் தொழில் வளர. என்ன தொழில்? கடை வச்சிருக்கிறேன். கண்ணை முடுக்கா நான் வாரேன். கடை பக்கத்தில் மரம் இருக்கு. பூமி ஒன்று வித்து கொடுக்கணும் சாமி. ஆமாம், பூமியை வித்து தாரேன். பூமியை கீரியல்லோ. என் மகன் நினைக்கிற காரியம் நடக்கணும் சாமி. அவன் நடக்காததை நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து வந்துடும் இங்கேருந்து வந்துடும். அந்த கதையை தூர விடு. வியாபாரத்தில் நினைத்தாலும் பணம் வரும். போ. கனவு கண்டு பல கோடியை பெற முடியாது ராசாத்தி. அது தப்புன்னு அவங்ககிட்ட சொல்லு. போ. பொள்ளாச்சியா வா, கால் வந்துட்டு வா. பேருங்க பாலக்காடு உத்தரவு முடிஞ்சு வச்சு ஊருக்கு கிளம்பலாம். பாலக்காட்டு உத்தரவு முடிஞ்சாச்சு, ஊருக்கு கிளம்பலாம். என்னையா சத்தம்? ஏம்மா உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? ஏமா வரல? என்னம்மா வேணும் உனக்கு? நீ கேட்கறத கொடுன்னு மேல இருந்து உத்தரவு. அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. ஏக்கா உங்க வீட்டு பக்கத்துல நான் கருப்பசாமி இருக்கேன். என்ன பண்றது? எனக்கு கஷ்டம். டெய்லி அங்கிட்ட சண்டை போடுதெல்லாம். ஆமா, நான் பேசுவேன் அப்படித்தான். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்தா இனிமே கஷ்டம் இல்ல. இந்த கனியை கொண்டு அங்க வை. இப்படி 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 கடந்து தாச்சு அந்த வீட்டை வித்து தாரேன். உன் துன்பத்தை தீர்த்து தாரேன். இப்படி வெற்றி உண்டு. ஓடியா நல்லா. ஒரு கனியை கோயில ஒரு கனியை வீட்டில் வச்சுக்கா. புண்ணிய மாதிரி ஓடு. இந்தா சந்தோஷமா இரு செல்ல குட்டி. பொள்ளாச்சி உத்தரவு முடிஞ்சு போச்சுக்கா. ஆமாம் முடிஞ்சு போச்சு. சரி வா, கால் வந்துட்டு வா. என்னன்னு காப்போம். நீ தான் கேட்டு வரத்தை வாங்கிக்கணும். ஓ வா 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 வா. எழுதுற எழுத்தெல்லாம் சரியில்லை. படிச்சு பார்த்தேன் பத்திரத்துல இடம் இல்லை. என்ன வேணும்? அக்ரிமெண்ட் எத்தனை பேருக்கு போட்டு வச்சிருக்க? அதெல்லாம் முடிஞ்சு காலம்லாம் முடிஞ்சு போச்சு. பணம் தான் வரணும். கண்ணை முடிக்கா. 3 முறை என்னைய பார்க்கவா, பணத்தை வாங்கி தரேன். இந்த வெற்றி உண்டு. போயிட்டான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சங்கர கோயில். கர்மசாமிக்கு சங்கர கோயில். மன வருத்தப்பட்டு வந்து கேட்டது யாரு? என்ன காப்பிள்ள? யாரு? பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அருவாளை பிடிச்சி ஓங்கி ஒரு சாமி நிற்காரு. என்ன சுடமாட சாமி இருக்காரோ? அது கருப்பசாமி. நீங்கள் வணங்குற தெய்வம். உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே வந்த உடனே ஓடக்கரையில் ஒரு சுடமாட சாமி இருக்கார். அவரைத்தான் நான் பார்த்தேன். அதையெல்லாம் தாண்டி போனோடனே அந்த காலத்தில் உள்ள ஒரு மில்லு ஒன்று கிடக்கு. ஆனால் இப்போ உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டு 3 மாத காலங்கள் மன வருத்தத்தோட வேதனையோடு இருக்கு. அந்த பிள்ளையை சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. சக்தியே வா. வெற்றி உண்டு. இந்தா நடத்தி தாரேன். சேர்த்துக்கிடுவாங்க. மகிழ்ச்சியா இருப்போம். கர்மசாமி
எனக்கு கல்யாணம் முடியணுமே. எனக்கா? என்ன தேடி பார்த்தியா பொண்ணு? எங்க பார்த்த? அப்படியே சந்தையில பார்த்தியா? கால் நின்னுட்டு வா. நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட முடியாது. அவன் உண்மை தானே. அடுத்து என்னமோ பனவடலி சத்திரம்னு ஒரு மலைக்கு மேலே ஸ்ரீராமர் கோயில் தெரியுதா? யாருப்பா அது? பனவடலி சத்திரம். யாரும் வந்திருக்கீங்களா? பனவடலி சத்திரம் வன்னி கோணந்தல் தேவாரம். பனவடலி சத்திரமா? கரெக்ட். அந்த பொத்தையை தாண்டி தானே போகணும். நீ தான் நின்றுக்கா, போயிடாத எங்கேயும். கால் ஒன்று தம்பி. மேலே ஸ்ரீராமர் கோயில் இருக்கோ? மன்னிச்சுக்காப்பா. வாடா, உனக்கு இந்த வைகாசிக்குள்ள ஒரு 2 ஜாதகம் வரும். ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு உருவாக்கி தரேன். ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வச்சுக்கா. போ பாப்பா பலோடது. இப்ப அங்கிருந்து கேரளாவுக்கு யாரோ வேலைக்கு போறாங்க. நம்மள யார் அது? யாரு கேரளாவுக்கு யாருக்கா வேலைக்கு போறா? இருந்தீங்களா? நின்னுங்க, உங்களுக்கு உத்தரவு இருக்கு. கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். இருக்கட்டும், பிள்ளைங்க தான் நல்லா. ஓ என்ன வேணும்? உட்காருக்கட. என்ன படிச்சிருக்க? 1 2 3 4 5 6 7 8 9. +2 அந்த அளவுக்கு ஒன்றும் மார்க் இல்லையே. மீடியமான மார்க் தானே எடுத்திருக்க. 400+ தான் வந்திருக்கு இல்லையா? கால் வந்துட்டு வா. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுதியா? அதுதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஎன்பிசி எழுது, ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எழுது. ரயில்வே சர்வீஸ் உனக்கு எழுத முடியாது, ஏன்னா தனி இங்கிலீஷு, நிறைய இங்கிலீஷ் நாலேஜா இருக்குது. எழுதுறியா? 1 2 3 4 6 39 மார்க்குக்கு எழுதியிருக்கேன். பார்த்தேன். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, ஆன்சர் பண்ண தெரியல உனக்கு. சரானா? தப்பா? சரானே? கால் வந்துட்டு கொடுத்துடலாமா? போட்டு விட்டுரு. ஓகே, வாடா தம்பி. இந்த வருஷத்தில் உனக்கு அரசாங்க வேலை இருக்குடா. சந்தோஷமாக வாங்கிக்கோ, ஆனந்தமாக வாழ்ந்துக்கோ. இந்தாப்பா, உன் கடன்லாம் தீரட்டும். ஒரு வயல் வெட்ட வழி, விவசாய வழி சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்து தாரேன். பகையில்லாமல் முடிக்கிறேன். ஓடு. கர்மசாமிக்கு அப்படியா? திருமணம் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமான கேள்வி யாரு கேட்டிருக்கா? யாருக்குப்பா? பையன் எங்க இருக்கான்? வாங்க. தருமபுரி. இவர் அங்கே போய் இருக்க சொல்ல. நீ உங்களுக்கு சொந்த ஊர்? என்ன நான் கூப்பிட்டுருக்கேன், இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இங்கே நின்னா யாரையாவது பார்த்து நான் கூப்பிட்டுருன்னு நினச்சி வந்திருக்காங்க. சங்கரன் கோயிலில் கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் தருமபுரியிலேருந்து வந்து நிற்கிறீங்களே, சும்மா இருக்கீங்கள? சங்கரன் கோயில் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவள். அக்கா உன் வீட்டில் கிடையாது, பொய் சொல்லி வராத, விரட்டி விட்டுருவேன். கர்மசாமி அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? வாப்பா. என்னண்ணே பொம்பளை பிள்ளை எங்கண்ணே இருக்கா? நின்றுக்காங்க. சங்கரன் கோயிலில் எந்த இடம் உங்க ஊர்? குலசேகரம். அது எந்த ஊர் பக்கம்? கரெக்டு. கால் வந்துட்டு வாங்க. அந்த ஏரியா தானையா? உள்ளவும் வெளியே போவோம். உட்கார். கண்ணை முடிக்கணே, கண்ணாடியை கழுத்திக்கணே. அம்மா காளி எங்க வந்திருக்க? காளி அம்மா வராள, உங்க வீட்டு பக்கம் இருக்காளா? முப்படாதி வராள, அவனும் இருக்காளா? முத்துமாரியம்மா இருக்காளா? அவளும் இருக்காளா? அருவா பிடிச்ச சொல்லமண்ண இருக்கானா? அவனும் இருக்கானா? கால் வந்துட்டு வாங்க. தூக்கிட்டேன். உடல்நிலை சரியில்லாமல் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் சக்தியை எழுப்பி தந்தால் போதுமா? இந்த அப்படி விபூதியை கொண்டு கொடு, ஏற்றி வருவான். ஓடு. கர்மசாமிக்கு நல்லா இருப்பா. பணம் வேண்டாமான்னு என்னென்ன பிள்ளை நீங்க எல்லாம்.
வாப்பா தம்பி வாடா. என்னடா செய்யணும் உனக்கு? என்ன பொம்பளை பிள்ளைய பத்தி உனக்கு என்னடா பிரச்சனை? எந்த பிள்ளை? குழந்தை? சரி சரி. நீ கேட்டு வந்த கேள்வி அது கிடையாது. உனக்கு கேட்க விட்டு நான் இப்படி ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டோம்னா அதை கேட்டேன். சரி கால். அப்படியா? கால் வந்துட்டு வா. ஆதி அந்தமில்லாதருள் மேலே உடஞ்சிருக்கு. ஆமாம், என்ன விஷயம் அது? கேட்டு பார்க்கலாம். தம்பிக்கு வா. உங்கள் தெரு ரொம்ப குறுகிய தெருவாக இருக்க. சப்பரமெல்லாம் தேரெல்லாம் போக முடியாது அந்த தெருவில். சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தக்கன கட்டினா போகும், அவ்வளோதான். வீட்டில் மேலே ஏதோ கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அது என்னது? சுவரில் ஒரு கீறல் உடஞ்சிருக்குடா. என்ன பிள்ளை நீங்களாம்? அந்த கூசாவில் உடஞ்சிருக்கு. காலில் வந்துட்டு வா. எச்சிரோலா கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய நல்லா இருக்கட்டும். என்னப்பா? இப்போ உனக்கு பேரம் பேத்தி வேணுமா? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகாப்புன்னு பேர் வை. இந்தா நல்லா இருந்துப்பா. உன் உடல்நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் 90 நாட்களுக்கு பின்பு. சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி 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 தங்க நகை வைர நகை வந்துட்டான். பாப்பா கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியா? முனியாண்டி கோயில் எங்க இருக்கு? முனியாண்டி கிருஷ்ணகிரி பக்கமா? காவிரிப்பட்டினமா? அப்போ அங்க போய் இரு. கிருஷ்ணகிரி பைசையில் 1 2 பேருக்கு கனி கொடுத்துருக்கான். அப்படியா? சரி ஓகே. நாமக்கல் நாமக்கல் நாமக்கலாக்கா? நாமக்கல் நாமக்கல்லா? கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி நாமக்கல் தானே? வாங்க அண்ணாச்சி. உட்கார். எந்த ஊர் உங்களுக்கு? நாமக்கல். 1 2 3 4 5 6 7 கேட்க போறான். என்னம்மா உன் உடல்நிலைகளும் சரியில்லை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கு. பிரிஞ்சு போயிடுவாங்களோங்கிற ஒரு கவலை உன் உள்ளத்துல இருக்கு. போகாம காப்பாத்தினா போதுமா? கால் வந்துட்டு வா. நாமக்கல் தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? பிள்ளைங்க சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாங்க. இந்தா நல்லாயிரும். ஐஸ்வர்யமாரு எல்லாம் வெற்றியாகும். போயிட்டு வாங்க. வாமா. யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க. கால் வந்துட்டு வரலாம். உட்கார முடியாதுல்ல உங்களுக்கு? நீங்கள் உட்காரலாம். 2 கேள்வி கேட்டுக்கலாம். என்னம்லாம் வேணும்? நல்லா புரிஞ்சுக்கா. பையனுக்கு ட்ரீட்மெண்ட் முறையாக பார்க்கல. முட்டுக்கு கீழே விஷசக்தி நின்று ரத்தமெல்லாம் உறைஞ்சி போச்சு. நிறமெல்லாம் அவன் காலில் மாறி இருக்கு. அதனால் அந்த காலுக்கு அடுத்து சேதம் இல்லாமல் காலை எடுக்காமல் காப்பாற்றித்தாரேன். கால் வந்துட்டுவோம். வேற 25 வயசுல கேட்க வேண்டிய சொத்தை இப்போ கேட்டால் என்னையா அர்த்தம்? சரி இருக்கு. பக்கத்தில் வாங்க. பையனை உறுப்புகள் அறுந்து போகாமல் காப்பாற்றுறேன். ஒப்பம் விட்டு சொத்து உனக்கு முறையாக வழக்கில் வரணுமா, என் சக்தியில் வரணுமா? இந்தா வழக்கில் வெட்டியாக்கி சொத்தை வாங்கி தரேன். சந்தோஷமாக உன் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுருவோம். போ. குறுக்க ஒரு பொம்பளை வராள, வாங்க. ஆண் வாரிசுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கேளுங்க. வெற்றியாகி போயிட்டாமா. நாமக்கல் வருக தாயே வருக.
ஏவ், ஏவ். என்னக்கா வேணும்?